ஞானமே வடிவமாகிய எம்பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே திரு நீலகண்ட நாயனார் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு நேர்கொள்ளுகின்றோம். திருத்தொண்டர் தொகைப்பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 நாயன்மார்களை தொகுத்து வழங்குகிறார். திருநீலகண்டர் அதுல முதலாவதாக நிற்கிறார். திருத்தொண்டர் தொகையிலே வருகிற 60 நாயன்மார்கள். அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரரையும் அவருடைய தாய் தந்தையரையும் சேர்த்து 63 ஆக்கினார். சுந்தரர் பாடிய 60 நாயன்மார்களில் முதல்ல நின்று மிளிர்கின்றவர் திருநீலகண்ட நாயனார். திருத்தொண்டர் தொகையிலே அற்புதமா பாடுறார். தெல்லை வாழந்தனர் தமடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்தி குயவனார் கடியே. தெல்லை வாழந்தனர் தமடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்தி குயவனார் கடியே. இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையால் தல்குடி மாறன் அடியார்க்கும் அடியே. வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் கடியே. விரி பொழில் கொள்கையார் விரல் மிண்டர் கடியே. அல்லிமிழ் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன். அல்லிமிழ் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. தெல்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். இது இறைவனே எடுத்து கொடுத்த வாக்கு. திருநீலகண்டத்தி குயவனார்க்கு அடியேன். அடியார்களுக்கு ஜாதி கிடையாது. சாதாரண மனிதர்களுக்கு தான் ஜாதி. விறகா இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஜாதி. புளிய விறகு, புங்க விறகு, அந்த விறகு, இந்த விறகுன்னு வெந்து நெருப்பு ஆயிடுச்சுன்னா ஜாதி உண்டா? நெருப்புக்கு ஜாதி கிடையாது. அது போல அடியார்கள் எல்லாம் அந்த ஞான அக்னியில வென்றவர்கள். அதனால உங்களுக்கு ஜாதி கிடையாது. ஆனா சுந்தரர் இவருக்கு மட்டும் ஜாதி பேரை குறிப்பிடுறார். திருநீலகண்டத்தி குயவனார் கடியே. என்ன காரணம்னா இதே பேருடைய இன்னொருத்தர் இருக்கார். திருநீலகண்டத்து பாணனார் கடியே. திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரிலிருந்து இவரை வேறுபடுத்தி காட்டுவதற்காக திருநீலகண்டத்து குயவனார் கடியே என்று சொல்வார். தெல்லை மூதூர் வேதியறி தெல்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தாரா. மாதொரு பாகன் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதிய முடிவு இல்ல அற்புத தனி கூத்து ஆடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நலத்தில் மிக்கார். செக்கிழாருடைய அமுத வாக்கு. தெல்லை மூதூர் சிதம்பரம் என்பது தில்லை மூதூர். தில்லை என்றுதான் அதுக்கு பழமையான பேர். ஆமா, அங்க நடராச பெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில்.
தெல்லை மூதூர்ல வேள்கோவர் குலத்து வந்தார். வேள்கோவர்னா மண்ணை கொண்டு வந்து மண்ணை குழைத்து பானை வடிவம் கொடுக்கக்கூடிய மண்பாண்ட தொழில் செய்யக்கூடிய வேளார்னு பேர். அவர்களுக்கு குயவர், குலாலர், வேளார் பல பேர் உண்டு. மதுரை பக்கத்தெல்லாம் வேளார்னு சொல்லுவாங்க. அந்த வேட்கோவர் குலத்துல ஒரு அடியார் வரார். அவர் எந்த நேரமும் தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆட்டத்திலே நாட்டம் வைத்தவர். கன்றுமானை கரத்தில் தரித்தவாம் கங்கையோடு சடையை விரித்தவாம் பண்டே முப்புறம் தன்னை ஏறித்தவாம் பதஞ்சலி முனிவர்களாட கதிங்கனதோம் என பாட நன்றுளாடியவா. எந்த நேரமும் ஆடிட்டே இருப்பார். கண்டால் மன கவலை தீரும் திருகர மதிமான் மழு அணிந்திடும் கனக சப்பாபதி தரிசனம் கண்டால் மன கவலை தீரும். தந்தவனை ஆலகால முண்டவனை சொப்பிராயன் பணிபவனை சுருதி முனை காண்பவனை கண்டால் மனக்கவலை தீரும் திருகரமதி மால் மழிவணிந்திடும் கனக சப்பாபதி தரிசனம் கண்டால் மனக்கவலை தீரும். எந்த நேரத்துல அந்த ஆட்டத்தை தொடங்கினார்னு தெரியாது. ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும். எப்ப தொடங்கினார் எப்ப முடிப்பார்னு தெரியாது. அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கிறார். என்னைக்கு அந்த ஆட்டம் நிக்குதோ அன்னைக்கு எல்லாம் ஆட்டம் பண்ண. அந்த ஆட்டத்திலே நாட்டம் வைத்து வழிபடும் நலத்தின் மிக்கார். நலம் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா? நாமெல்லாம் உண்பது நலம், உறங்குவது நலம், பொருந்துவது நலம் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் விட்டால் வருவது நலம். எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி மாணிக்க வாசகர். இப்ப எது தெரியுதா எது நலம்னு? வழிபாடு செய்வதையே இவர் நலமா கருதினார். அப்படிப்பட்ட சிறந்த சிவ சிந்தனையாளர் சிவனேசர். அவரு இந்த குலாலர் என்கின்ற மண்பாண்ட தொழில் செய்கின்ற அந்த உடையார் மரபு. உடையார் இறைவனுக்கு உடையார்னு பேர். உடையான் 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 என்ற வார்த்தை திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வரும். ஏன்னா எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். இந்த உலகம் எல்லாமே பூலோகம், புவர்லோகம், ஜுவர்லோகம், ஜனலோகம், தபலோகம், மகாலோகம், சத்தியலோகம், மதல விதல சுதல ரசாதல இச்சாதல மகாதல பாதாளம் என்கிற அனைத்து உலகங்களும் அவருக்கு சொந்தம். எல்லாம் உடையவர். அதனால அவருக்கு உடையார்னு பேரு. அந்த உடையார் மரபிலே அந்த வேள்கோவர் குலத்து வந்தார். மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவும் இல்லாத அற்புத தனிக்கூத்து ஆடும் ஆதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார்
என்று இவருடைய பெருமையை சொல்றார். இவர் எந்த நேரமும் இறைவனுக்கு எத்தனையோ நாமங்கள், பேராயிரம் பரவி வாழ்த்தும் பெம்மான். அதுல முக்கியமான ஒரு நாமத்தை தேர்ந்தெடுத்தார் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு. அது என்னன்னா, இந்த திருநீலகண்டம் 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 என்ற மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பார். தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடல் கடைந்த போது அந்த கடலில இருந்து பெரிய விஷம் எழுந்து வருகிறது. அந்த ஆலகால விஷத்தை ஏந்தி அதை அவர் உண்டார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு கண்டம் வந்தது. அந்த கண்டத்தை தீர்த்து வைத்தது திருநீலகண்டம். அது அவர் கண்டத்திலே நின்றுட்டுதான். அந்த கருணை, அவருடைய தியாகத்தை நினைந்து இவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு அந்த பேரையே சொல்லி வருவார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லி வந்ததுனால இவருக்கு பேரே திருநீலகண்டர் என்று பேர் வந்துட்டது. முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் தானம் தன்னால் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலையாவணம் கொண்டமை ஆண்ட பிரிசடையோய் இலைத்தலை சோலம் தண்டும் அழிவும் இவையுடை இலைத்தமை தீவினை திண்ட பெறா இலைத்தமை தீவினை திண்ட பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். திருஞான சம்பந்தர் அடியார்களோடு அவருக்கு வெப்பு நோய் வந்து அடியார்கள் துன்பப்படுகிற போது இந்த திருநீலகண்ட பதிகத்தை பாடினார், நோய் நீங்கியதுன்னு வரலாறு. அதனால திருநீலகண்டம் 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 என்று அடிக்கடி அதையே அந்த நாமத்தையே சொல்லிட்டு இருப்பார். யார் இந்த திருநாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நோய் வராது, உடம்பு பிணி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பதிகம் திருநீலகண்ட பதிகம். இவர் பொய் சொல்ல தெரியாது. பொய்கடிந்து அறத்தில் வாழ்வார் புனல் சடை முடியார் கண்பர் மெய்யடியார்களுக்கார் வழி செய்யும் விரிப்பில் மிக்கார் வையகம் பாற்றல் எய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் சைவமை திருவில் சார்பேன் பொருளென காணு நீரார். சைவத்துக்கு மேலான சமயம் கிடையாது, சிவபெருமானுக்கு மேலான தெய்வம் கிடையாது என்ற கொள்கையுடையவர் திருநீலகண்டர். அவரு குலத்தொழில் செய்வார். வருமானத்துக்கு ஏதாகிலும் ஒரு தொழில் இருக்கணும் இல்லையா? மண்ணை கொண்டு வந்து மண்ணை குழைத்து சக்கரத்துல வைத்து அந்த சக்கரத்தை சுழற்றி அந்த
பாண்டம் செய்வது, கலசம் செய்வது, கல்யாணத்துக்கு சாலுங்கிரகம் போன்ற அதெல்லாம் செய்வது, மடக்கு அகல், முக்கியமாக திருவோடு செய்வார். சிவனடியார்களுக்கு வழங்குவதற்கு திருவோடு இதெல்லாம் செய்து வருவாய்க்காகவும் அதே நேரத்தில் திருவோடு செய்து யாரிடத்திலையும் பொருள் வாங்காமல் வருகிற அடியார்களுக்கு தினம் தினம் திருவோடு வழங்குவார். அப்பொழுதெல்லாம் மண்பாண்டத்துலதான் சமைப்பாங்க. அது ஒரு காலம். இந்த மண்பாண்டத்தில் சமையல் செய்யற காலத்துல 15 ஊருக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு டாக்டர். மண் பாத்திரத்துல சமைக்கிறது அவ்வளவு நல்லது. அவர் அந்த மண் பாத்திரம் செய்து அதில் அடியார்களுக்கு திருவோடு வழங்கி வருவார். அவருக்கு அழகான மனைவி. அவர் தங்கள் மனைவியார் அருந்ததி கற்பின் மிக்கார். வசிட்டருடைய மனைவி அருந்ததிக்கு நிகரான கற்புடையவர்கள். புவனங்கள் உய்ய ஐயன் பொங்கும் நெஞ்சுண்ணையாம் தவனின்றி தடுத்தது என்ன தகண்டிதால் தரித்ததென்று சிவன் எந்தை கண்டல் தன்னை திருநீலகண்ட என்பார். அழகான மனைவி, அளவான அந்த வாழ்க்கை அற்புதமா போய்கொண்டிருக்கிறது. தினம் தினம் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி தினம் தினம் ஆலயத்திற்கு சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு விண்ணுலகாள் என்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்றே போதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாத மூன்றியுடையும் கடலடைந்தோ திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். இல்வாழ்க்கை இப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த திருநீலகண்டருக்கு இளமை பருவம் 25 வயது காளை பருவம். இவர் சிற்றின்பத்துறையிலே எளியவராயிருந்தார்னு சேக்கிழார் சொல்றார். இன்பத்துறையினில் எளியரானார். மனிதனுக்கு ஆசைகள் 3: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மண்ணாசையும் பொன்னாசையும் நமக்கு புதுசா வந்தது. மனிதர்களா பிறக்கிறதுக்கு முன்ன, நாம மனிதர்களா பிறக்கிறதுக்கு முன்ன எண்ணிக்கை இல்லாத எத்தனை 1000 கோடி பிறப்பெடுத்தமோ எல்லா பிறவியிலையும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது பெண்ணாசை. அது ஜென்மமா ஊறி வரக்கூடியது. அதனால இந்த புதுசா வந்த ஆசையை கூட விட்டுடலாம். ஜென்மத்துல ஊறி வந்த பழமையான அந்த ஆசை, அதுல கொஞ்சம் அதிக ஈடுபாடு உடையவராக இருந்தார். இன்பத்துறையினில் எளியரானார். ஒரு நாள் அவர் வெளியே போய் வருகிற போது ஆனதம் கேழ்வன் நாங்கூர் பரத்தை வால் அணைந்து மானமுன் பொறாது வந்த உடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் இதே உடல் உறைவு தயாரானார். தேனமர் கமல போதின் திருவினம் உருவம் மிக்காறு
வெளியிலே போய் வருகிற போது ஒரு விலை மாது எப்படியே அந்த விலை மாது வலையில் விழுந்தார். ஒரு சிறு தவறு நடந்துச்சு. பரத்தை பால் அணைந்து ஒரு மிகப்பெரிய சிவனடியாரு, ஒழுக்கமுடையவர், அழகுடையவர், அறிவுடையவர், மிக சிறந்த ஒழுக்கச்சீலராக விளங்கினவர். கட்டுக்கடங்காத காளை பருவத்திலே ஒரு சிறு தவறு நடந்துச்சு. கனி என்னும் கட்டிப்பட்ட கரும்பினும் பலிமர் கோழல் கரும்பினும் பனிமலர் கோழல் பாவை நல்லாரினும் கனிமுடி கவிதை ஆளும் அரசினும் இனியன் அடைந்தார்க்கு இடைமருதனே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அஞ்செழுத்த நெஞ்செத்தி வழிபாடு செய்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு அன்பர் ஒரு சிறு தவறு செய்துட்டு வீட்டுக்கு போனார். நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, குறிப்பறிந்தார். கணவனாருடைய உடம்பிலே ஆடை மாறி இருக்கு, வாடை மாறி இருக்கு. தப்பு பண்ணிட்டு வர்றாருன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா அதுக்காக அவங்க முகஞ்சுளிக்கல, கோபமா பேசல, முறைப்படி வரவேற்பு கொடுக்கறாங்க. வந்தாரு. இவருடைய மனசாட்சி தான் இவரை கொல்லுது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நடந்த தவறை மனைவி இடத்திலே இவர் சொல்லிட்டார். அதுக்கு அந்த அம்மா ஒன்னும் கோவிச்சுக்கல, முகம் சுளிக்கல. அப்பவும் வழக்கமா இருக்கிற மாதிரியே முகம் மலர்ந்து இருக்கிறாங்களாம். எல்லா தாய்மார்களும் தன் கணவன் தனக்கே உரியவனா இருக்கணும். அந்த வகையில யாராவது ஒரு தன் கணவன் வேறு ஒரு தவறு செய்துட்டாருன்னா அவங்களுக்கு வரும் கோபம். இந்த அம்மாவுக்கு அந்த கோபம் எல்லாம் வரல, அதெல்லாம் காட்டிக்கல. வேண்டிய எல்லாம் செய்தே உடனுறைவு இசையாரானார். ராத்திரி படுக்க போன படுக்க தனி போட்டு நடந்த தவறை நினைந்து நாம தப்பு பண்ணிட்டோம், அதனால மனைவி உடல் கொண்டிருக்கிறாள்னு இவர் வலியே போயிட்டு நடந்து விட்டது, தவறு நடந்து விட்டது, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுன்னு தொட போறார். மூண்ட அப்புலவி தீர்க்க அன்பனாறு முன்பு சென்று பொள் தயங்கு இளமெல் சாயல் பொற்கொடி அணையார் தம்மை வேண்டுவை இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டு வீராயில் எம்மை திருநீலகண்டம் என்றாள். வலிய போய் மனைவியை தொட போறார். அந்த அம்மா ஒதுங்கிட்டாங்க. தீண்டு வீராகில் எம்மை தீண்டு வீராகில் பன்மையில சொல்றாங்க. திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தொடாதீர். பெரிய அதிர்ச்சி அடைந்தார். மனைவி கணவனை தொடாதேன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய புரட்சி. இப்பெல்லாம் பெண்கள் நிறைய புரட்சி பண்றாங்க. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய புரட்சி செய்தவர்கள் இந்த அம்மா. நீலாயுதாட்சின்னு பேர். அம்மாவுக்கு என்ன பேரு? நீலாயுதாட்சி. வேறு ஒரு ஆண்மகனை தொட்ட பெண்ணை ஒரு ஆண்மகன் ஒதுக்கிறான். அதுபோல வேறு ஒரு பெண்ணை தொட்ட நீங்க எம்மை தொடாது. இதுதான் பெரிய புரட்சி.
நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே நீயும் சொன்னது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, திருநீலகண்டனின் மனைவி சொன்னது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. இது ஒரு பாடலே பாடினார் கவிஞர் கண்ணதாசன். நிலவை பார்த்து வானம் சொல்லுதான் தொடாது. இறைவனுடைய படைப்பில் ஆண் பெண் ரெண்டு தான் வித்தியாசம். அதுல மனிதனுக்குத்தான் கல்யாணம், ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்று. அப்படிப்பட்ட மனைவி கணவனை தொடாதேன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு வலுவான காரணம் இருந்தது. அதனால அவர் உடனே அதிர்ச்சி அடைந்து ஒதுங்கினார். எம்மை என்றதனால் மற்ற மதரார் தம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். பெரியவரி பெயர்ந்து நீங்கி சேக்கிழார் பெருமான் இவரை பெரியவர்னு சொன்னார். 25 வயசு தான் ஆகுது, இளைஞர். அவர் மனதுல ஏற்பட்ட அந்த அந்த நேரத்துல திருநீலகண்டத்தின் மீது ஆணை வைத்தாங்க இல்லையா, இந்த திருநீலகண்டத்தின் மீது எந்த அளவுக்கு அவர் பிரீதி அந்த விருப்பம் வைத்து வழிபட்டிருந்த இந்த சிற்றின்பம் என்ற எண்ணத்தை அப்படி துச்சமாக நினைந்து அதை அப்படி தூக்கி வீசிட்டார். எம்மை என்று சொன்னதனால உன்னை மட்டும் இல்லை, மற்ற மாதரார் தம்மை எந்த மனத்தினும் தீண்டேன். உன்னை மட்டும் இல்ல, இனி எந்த பெண்களை இனி மனத்தாலும் தீண்டேன். எனக்கு தேவை இறைவனுடைய திருவடிதான், திருநீலகண்டம் தான் எனக்கு முக்கியம். இனிமே இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். கம்பர் பாட்டு. ராமச்சந்திரமூர்த்தி சீதை இடத்துல சொன்னாராம், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன், இவர் மனத்திலும் தீண்டேன். இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கின்னு தான் ஒரு கவிஞர் பாடார், உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். ஒரு மனத்தினும் தீண்டேன், இவர் சிந்தையாலும் தொடேன், உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதான். மனசால கூட தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த உறுதி எடுத்துட்டார். அன்றிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை எல்லா வகையிலையும் கணவனுக்கான எல்லா பணிவிடைகளையும் செய்கிறார்கள். சட்டி சுட்டது கைவிட்டது என்றபடி இந்த சிற்றின்பமாகிய உணர்வு அற்று நீங்கிவிட்டது. உடலால மட்டும் அவர்களுக்குள்ள தொடர்பு கிடையாது. ஆனால் மனைவிக்குரிய மற்ற எல்லா பணிவிடைகளையும் செய்கிறார்கள். அன்னை தயையும் அடியாள் பணிவிடையும் பொன்னி நடகும் உபிப்புறையும் எல்லா பணிவிடையும் நடக்குது. கற்பொரு மனைவி யாரும் கணவனுக்கான எல்லா
பொற்புறமையுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம் கொழியா தங்கள் இருவரும் வேறு வைகி அற்புரி புணர்ச்சி இன்மை அயல் அறியாமல் வாழ்ந்தார். இருபத்தஞ்சு வயசு காளை பருவம். அந்த அம்மாவுக்கும் இளமை. ஒரு வார்த்தை உறுதி எடுத்துக்கிட்டாங்க. அதனால ஒரே சின்ன வீடு, ஒரே படுக்கை, ரெண்டு பேரும் படுத்திருக்கிறாங்க. இவர் மனசு அந்த அம்மா மேல பாயல, அந்த அம்மா மனசு இவர் மேல பாயல. ரெண்டு பேரும் படுத்திருக்கிறது ஒரு பாயில, மனம் பாயவில்லை. எவ்வளவு பெரிய உறுதி. இப்படி வாழ்ந்து வராங்க. அடியார்கள் தினம் தினம் வருவார்கள். அடியார்களுக்கு திருவோடு அளிப்பதும் அடியார்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களுடைய தொண்டு எந்த வகையிலையும் குறைபாடு இல்லாமல் இறை வழிபாட்டுடன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. கணவ மனைவி ஒருத்தர் தொடாம வாழ்கிற இந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியாதான். இதுதான் ஒரு குடும்பத்துல என்ன நடக்குதுன்றது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அயல் அறியாமல் வாழ்ந்தார். ஆனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன குழந்தை காணுமே கேட்பாங்கல்ல. இவங்களுக்குள்ள நெருக்கம் இருந்தா தானே பிள்ளை பிறகுறதுக்கு. அதனால வழி இல்லை. இப்படி வாழ்ந்து வருகிறார்கள். அது குலாலருடைய வீடு, ரொம்ப புனிதமான வீடு. குலாலர் வீட்டுக்கு பிரம்மக்ஷேத்திரம்னு பேர். பிரம்மனே குலாலன், குலாலனே பிரம்மா என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்த குழியில மண் எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த கொய்யவனார் செய்த பாண்டம் வரவோட்டுக்காக என்றாடு பாம்பே. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் அலறி மாதம்மா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. ஆண்டி என்பது இந்த ஆன்மா, தோண்டி என்பது இந்த உடம்பு. 4-6 மாதம் என்பது 10 மாதம். குயவனை வேண்டி, குயவன் என்பது இங்க பிரம்மதேவன். நாம் எல்லாம் இந்த பிரம்மதேவனை வேண்டி இந்த உடம்பாகிய தோண்டியை பெற்று வந்திருக்கிறோமா. ஆண்டி ஆகிய நாம ஒரு தோண்டி வாங்கினா அதை பத்திரமா வச்சிருக்கணும். அத கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. சித்தர்களுடைய பாட்டில பிரம்மன் என்று சொல்றாங்க இல்லையா, அந்த பிரம்மதேவனை குயவன் 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 என்று சொல்லுவார். என்ன காரணம்? குயவன் மண்ணை கொண்டு வந்து மண்ணை குழைத்து பானை வரைகிறார். சக்கரத்துல வரைகிற போது சக்கரத்திலே போனாலும் போயிடும். அதை எடுத்து தட்டி, பானை தட்டி எடுக்கிற போது உடைஞ்சாலும் உடையும். இல்ல ஒரு நாளைக்கு சூளையில உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். இல்ல ஒரு நாளைக்கு இப்படி தப்பு தப்புன்னு கீழே வச்சா உடைஞ்சிடும் இந்த பானை உடைய. அதே மாதிரி பிரம்மதேவனாகிய குயவன் செய்கிற பாண்டமாகிய இந்த உடம்பு தாய் வயிற்றிலையும் போயிடுது. பிறந்த அன்று 5 வயசுல 10 வயசுல 50ல 80ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடம்பும் உடைகிறது. அந்த குயவன் செய்கிற பாண்டம் உடைந்தால் வரவோட்டுக்கு ஆகும். இந்த பிரம்மதேவனாகிய குயவன் செய்கிற பானை உடைந்தால் அதுக்கும் ஆகாதான். வரவோட்டுக்கு ஆகாது என்றாடு பாம்பே, வரவோட்டுக்கு ஆகாது என்றாடு பாம்பே. அதனால
குயவனுடைய வீடு பிரம்மச்சேத்திரம் என்று சொல்லுவார். மகாபாரத காலத்திலே பாண்டவர்கள் பாஞ்சாலனுடைய நாட்டுக்கு வருகிற போது பிராமண வடிவத்தில் வருகிறார்கள். வந்தவர்கள் வேற எங்கேயும் தங்கல, கொண்டன செயலார் ஆங்கோர் குலால நதி இருக்கும் சேர்ந்தார். இந்த மண்பாண்டை செய்கிற உடையார் இல்லத்திலே தங்கினார்கள். வேதம் ஓதுகின்ற வேதியர்களாகிய பிராமணர்கள் எங்காயிலும் வெளியூருக்கு சென்று இரவு தங்க நேர்ந்தால் பிரம்மச்சேத்திரமாகி குலாலனுடைய வீட்டிலே தங்கலாம் என்று விதி. அப்படிப்பட்ட அந்த குலாலனுடைய கஷேத்திரமாகிய தங்களது இல்லத்திலே இருந்து இந்த இனிய வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். நாள் போயிட்டே இருக்கிறது, காலம் அப்படியே இருக்குமா? சென்றது காலம், சிதைந்தது இளமை நலம், முதுமை வந்துட்டு. தொந்தி சரியமயிரே வெளிர நீரை தந்தம் செய்ய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடி மேல் வரமகளிர் நகையாடி தொண்டி கிழவல் வல்யார் என இருமல் கிண்கிண்ணென முன்னுரையே உழற விழி குஞ்சி குருடு படவே செவிடு படு செவியா. எல்லாருக்கும் முதுமை வந்தா இப்படி வரும். ஆனா திருநீலகண்டருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் முதுமை வந்ததாம். வளமலி இளமை நீங்கி வடிவுரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்த அன்பு தம்பிரான் திறத்து சாயா. இளமையா இருக்கிற காலத்துல எவ்வளவு அழகா இருந்தாங்க கூட அதை விட அழகா இருக்கிறாங்களாம் முதுமையில. வடிவுரு மூப்பு வந்து பழுத்த பழம் இருக்கிறது பாருங்க, நல்ல காய்ச்சி பழுத்துட்டதுன்னா அந்த பழம் அழகா இருக்கும். பிஞ்சில பழுத்தா அழகா இருக்கும். சொல்றது புரியும். அதனாலே இந்த முதுமை அதுலயும் புரட்சி பண்றார் சேக்கிழார். வடிவுரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து அன்பு தம்பிரான் திறத்தை சாயா தன்ன கணவன் மனைவி இப்படி வாழ்ந்து வருகிறார்களே, இவருடைய அன்பின் திறத்தை யாருக்கும் தெரியாத ரகசியமா இப்படி வாழ்ந்து வராங்களா, இதை வெளிப்படுத்தணும்னு வராராம் சுவாமி கைலாயத்தில். நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் கடுங்கதிர் முறுவல் வெண்ணிலவும் மேம்பட இடும்பலி பாத்திரம் ஏந்தி கையராய் நடந்து வேள்கோவர் தம் மனையில் நன்னினார். செக்க சிவந்த திருமேனி, பழுத்த பழம் விருத்த வேதியராக விபூதி அணிந்து ஜடாமுடி அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து கையில ஒரு திருவோடு எடுத்து கொண்டு ஒரு சிவனடியார் வேடத்துல வருகிறார். தில்லை எம்பதிக்கு எம்பெருமான் வந்தவரு நடந்து வேள்கோவர் தம் மனையை நன்னினார். அவர் வந்து நிற்கிறார். தினம் தினம் அடியார்களுக்கு பணிவிடை செய்து அடியார்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவங்களை வணங்கி வழிபட்டு திருமூடளிக்கின்ற பழக்கம் உடையவராகிய அடியாராகிய திருநீலகண்டர் இப்ப வந்து இந்த அடியாரை விழுந்து வணங்கினார். தேவே வருக, சிவஞான தெளிவே வருக.
உலக மகா குருவே வருக வருகவே. நன்னிய தவச்சில யோகநாதரை கண்ணுற நோக்கிய காதல் என்பது. காதல் என்பது கணவன் மனைவிக்கு இருப்பது. காதல் என்பது கட்டிபூச்சின்னு ஆடுறதுன்னு நிறைய பேர் நினைச்சுங்கிறோம். ஒரு சிறந்த சிவனடியார் மீது இன்னொரு அடியார் வைக்கிற அன்புக்கு பேரு காதல். இவர் மனைவி மேல காதல் வைக்கல, எந்த நேரத்துல எம்மை தொடாதனாங்களோ அப்பவே விட்டு போச்சு. காதல் அன்பர்தாம் புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து எண்ணிய வகையினால் எதிர்கொண்டு ஏத்தினார். எம்பிரான் யான் செய்யும் பணியது. குருநாதரே வருக வருக. என்னால ஆக வேண்டியது எதனா இருக்கணுமா, அடியே எதனா செய்ய வேண்டுமான்னு கேட்டார். உம்பர் நாயகனும் இவ்வோடி உன்பால் வைத்து நம்பி நீ தருக நாம் வேண்டும் போது என்றார். வந்த அடியார் கையில வைத்திருந்த திருவோட்டினை திருநீலகண்டரிடத்துல கொடுத்து, அன்பரே இது சாதாரண ஓடு இல்லை, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது புனிதமான திருவோடு. ஒரு பாவி வீட்டு உணவை கூட இந்த திருவோட்டுல போட்டா புனிதமாயிடும். உலகத்திலே நவரத்னம்னு சொல்றாங்களே, பொன்னும் மணியும் எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இது ஈடாகாது. பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்ன தன்மை எது இது வாங்குவாய் என தன்னை வப்பரியது. இதுக்கு நிகர் இதுதான். உடனே தொல்லை வேள்கோவர்தம் குலத்தில் தோன்றிய இந்த வேள்கோவர் குலம் இருக்குதே, குலாலர் குலம். தொல்லை தொல்லைன்னா தொன்மையானது. அது எவ்வளவு தொன்மையானதுன்னு சொல்ல முடியாது. நான் உலகத்துல மனிதன் தோன்றிய காலத்திலேயே குறையவன் தோன்றி இருக்கிறான், குலாலன். குலாலர்கள் தான் இந்த பச்சை இறைச்சி காய்கறிகளை சாப்பிட்டவர்களை எல்லாம் இந்த பாத்திரம் செய்து மண்ணை குழைத்து மண்ணிலே பாத்திரம் செய்து அதை சூழ வைத்து அதுல உணவை வேக வைப்பதற்கு பாத்திரம் செய்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்ல, தெய்வ வடிவங்களுக்கு அடையாளங்காட்டியவர்கள். முருகன், விநாயகர், சிவபெருமான் என்று அந்த வடிவம் பொம்மை செய்து அந்த வடிவத்திலே இறைவனை அடையாளம் காட்டியிருக்காங்க. தொல்லை வேள்கோவர்தம் மனையில் தோன்றி மல்கி சீர் தொண்டனார் வணங்கி வாங்கியே ஒல்லையில் மனையில் ஓர் மருங்கு காப்புறம் எல்லையில் வைத்து வந்து இறையை பாய் ரொம்ப பத்திரப்படுத்தி வை, நான் வந்து கேட்கிற போது கூட. உடனே அவரு அந்த திருவோட்டை வாங்கி போய் மறைவான ஒரு இடத்திலே பத்திரப்படுத்தி வைத்துட்டு, ஐயனே நீங்க எப்ப வந்தாலும் தருகிறேன் என்றார். வந்தவர் போயிட்டார். போனவர் ரொம்ப நாள் வரல. சால நாள் கழிந்த பின்னர் தலைவனார் தாம் வைத்த கோலமாரோடு தன்னை குறியிடத்து அகல போக்கி சேலமார் கொள்கை என்னும் திருந்தி வேள்கோவரிடம் வாலித
தான் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். 2 நாள் கழித்து ஒரு நாள் அந்த அடியார் வந்தார். அப்பா திருநீலகண்டா, அன்றைக்கு கொடுத்தனே இந்த திருவோட்டை கொண்டு வா. சாமி இது வருகிறேன்னு போனார். தேடுறார் வைத்த இடத்துல காணும். வைத்தவரை மறைச்சிட்டார். மறைக்கிறதுன்றது அவருக்கு ஒரு தொழில். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில் அது ஒண்ணு. ஓட்ட மறைச்சிட்டார். இவர் தேடி தேடி பார்க்கிறார். தந்து நில் என்றார். தேடி பார்த்துட்டு ஐயனே, நீங்க கொடுத்த ஓட்டை கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைத்தேன், இத்தனை நேரமா தேடி பார்க்கிறேன், அந்த ஓடு காணவில்லை, அது எப்படியும் மறைந்து விட்டது. மறைந்து விட்டது என்ற உடனே இதை கேட்ட பெரியவருக்கு சீற்றம் வருகிறது. என்னப்பா நீ, நான் கேள்விப்பட்ட வகையில இந்த ஊர்ல நீதான் மிகப்பெரிய யோகியன்னு கேள்விப்பட்ட. ரொம்ப ஒழுக்கமானவன், சிவ வழிபாடு செய்பவன், அடியார்களுக்கு தொண்டு செய்கிறவன், திருநீலகண்டன் என்று எல்லா இடத்திலும் உன்னுடைய பெயர் பரவி இருக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கைக்குரியவன் தானே அந்த ஓட்டை கொண்டு வந்து உன்னிடத்துல கொடுத்தேன். காணவில்லை என்று சொன்னா எப்படி? ஐயனே, அந்த ஓடி எப்படி மறைந்தது எனக்கு தெரியல, நான் தேடி பார்த்து விட்டேன். எத்தனையோ திருவோடு செய்து வைத்திருக்கிறேன் ஐயனே, அதுல ஒன்றை ஏற்றிக்கொண்டு என் பிழையை பொறுத்தருள வேண்டும். வந்தவர் சொன்னார், பொன்னினால் அமைத்து தந்தால் ஆயினும் கொள்ளேன். பொன்னால செஞ்சு கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றார். கொடுத்ததை கேட்க கூடாது, ஆனா வைத்ததை கேட்கலாம் இல்லையா? வைத்தது வைப்பு நிதி, அதுதான் வைத்ததுன்னு. நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், ஒரு பொருளை அடகு வைக்கிற மாதிரி அடகு வச்சதை மேய்க்கலாம், வித்ததை வாங்க முடியாது. வார்த்தைகளை அளந்து பாடுறார் சேக்கிழார். வைத்தது கெடுதலாலே பெரியோய் கெடிலா பெரியோய் என்பால், வைத்தது கெடுதலாலே நாடியும் காணேல் வேறு நல்லதோர் ஓடு சால நீடி செய்வதுதான் ஒன்று தருகிறேன் எனவும் கொள்ளாது ஊடி நின்று உரைத்தது என் உணர்வெல்லாம் ஒழித்தது என்றார். சாமி, நீங்க ஓடி குடித்தது உண்மை, அதை நான் கொண்டு போய் மறைவான இடத்துல வைத்தேன். ஓடி காணாமல் போய்விட்டது, வேறு ஓடி தருகிறேன்னு சொல்லுகிறாத வேண்டாம் என்று மறுத்து, அந்த ஓடுதான் வேண்டும் என்றால் நான் என்ன செய்வேன் சுவாமி? என் உணர்வெல்லாம் ஒழித்தது என்ன? கண்ணீர் வடிக்கிறார் திருநீலகண்டர். அப்பா, உண்மையிலேயே அந்த ஓடு மறைந்தது உண்மையானால் நீ வேறு ஓடு எனக்கு தர வேண்டாம், அந்த ஓடும் எனக்கு தர வேண்டாம். உன் பிள்ளையினுடைய தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணு. இவருக்கு பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச கேக்குற சுவாமி, அந்த மாதிரி செய்வதற்கு என்னிடத்துல பிள்ளை இல்லை சுவாமி, எனக்கு பிள்ளை இல்லை. ஓ, பிள்ளை இல்லையா உனக்கு? பரவாயில்ல, பிள்ளை இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன் மனைவியினுடைய கையை பிடித்து எல்லாரும் அறிய குளத்துல மூழ்கி, கை பிடித்து குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணு சுவாமி. அந்த மாதிரி செய்வதற்கு என்னால முடியாது. எங்களுக்குள்ள
நடந்த ஒரு சம்பவத்தாலே நான் மனைவியை தொடாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏண்டாப்பா, நீ உன்னை ஒரு திருடன்னு தான் நினைத்தேன், ஆனா சுத்த பொய்யனா இருக்கேன். என் ஓட்டை திருடியதும் இல்லாமல் மனைவியை தொடுவதற்கில்லைன்னு, மனைவியை தொடர்றதில்லைன்னு பொய் சொல்றியாடா. மனைவியை தொடாம ஒரு வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? எதுக்காக இப்படி பொய் சொல்ற? உன்னை விட மாட்டேன். திருவோட்டை மறைத்து திருடியதுமன்றி மனைவியை தீண்டுவதற்கில்லை என்று பொய்யன் சொல்லுகிறாய். உன்னை தில்லை வாழ் அந்தணர் சபையிலே அழைத்து சென்று நீதி கேட்பேன் என்றார். இல்லை 3000 அந்தணர்கள் அம்பலத்துக்கு அழைச்சு போறேன்றார். அம்பலத்திலும் தானே வந்துகிறார். அம்பலத்தில் ஆடுகின்றார், அம்பலத்தில் ஆடுகின்றார் வாங்கி மாறே. அவர் ஆட்டங்கண்டு ஆட்டங்கொண்டேன் வாங்கி மாறே. அவர் ஆட்டங்கண்டேன் ஆட்டங்கொண்டேன் வாங்கி மாறே. அருந்தவர் தொண்டரிதாம் அந்தணரி மொழியை கேட்டேன். திருந்திய மனைவியாரை வேண்டாமை செப்ப மாட்டார். வந்தவர் அம்பலத்துக்கு அழைச்சும் போவேன். அம்பலத்துல அந்தணர்கள் முன்னாலே இந்த வழக்கம் வைக்கிறேன்னு அழைச்சும் போறார். தில்லை வாழ் அந்தணர்கள் சபையிலே சென்று இந்த திருநீலகண்டன் குலாலனிடத்துல திருவோடு தந்தேன், கேட்கும் போது தர வேண்டும் என்று இப்பொழுது வந்து கேட்டால் ஓடு மறைந்து விட்டது என்கிறான். பரவாயில்லை, ஓடு மறைந்து விட்டால் மனைவியினுடைய கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய என்றால் அதற்கும் மறுக்கிறான். அந்தணர்களே, நீங்க தான் நீதி வழங்கணும்னு கொண்டு போய் வழக்கு தொடுத்தார். தில்லைவாழ் அந்தணர்கள் பார்த்தார்கள். திருநீலகண்டரை பற்றி அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப உண்மையானவர், ஒழுக்கமானவர், மிக சிறந்த சிவபக்தர். அவர் பொய் சொல்ல மாட்டார்னு தெரியும். ஆனா வந்தவர் சொல்றதை கேட்டு விசாரிக்கணும் இல்லையா? அதனால திருநீலகண்டரே என்ன சொல்லுகிறீர்? திருநீலகண்டர் சொன்னார், அந்தண பெரியோர்களே, அடியாறு வந்து திருவோடு கொடுத்ததும் உண்மை, அதை வாங்கி போய் நான் மறைவிடத்துல வைத்ததும் உண்மை, அது காணாமல் போயிட்டதும் உண்மை. இதை தவிர வேற எனக்கு எதுவும் தெரியல. அப்படியானால் உங்க மனைவியினுடைய கையை பிடித்து நீங்க இந்த குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டார். வழங்கிய தீர்ப்புக்கேற்ப இப்பொழுது திருந்திய மனைவியாரை வேண்டாமை செப்ப மாட்டார். வகையில் மூழ்கி வருகிறேன் போதும் என்ன பெருந்தவ முனிவேரோடும் பெயர்ந்து தம் மனையை சார்ந்தார். அடியாரை அழைத்து கொண்டு அங்கிருந்து மனைவியை அழைத்து கொண்டு வந்து அங்க குளத்திலே மூழ்குவதற்கு தயாராக வருகிற போது இந்த சக்கரம் சுற்றுவதற்கு ஒரு கோல் வைத்திருப்பார்கள்.
புறாரர்கள் சக்கரம் சுற்றி இந்த பானை வணிவதற்கு அந்த சக்கரத்தை வேகமாக சுழற்றுவதற்கு ஒரு கோல், அது மூங்கில் கோல், காய்ந்த மூங்கில். அந்த பச்சை மூங்கில் இருந்தா கூட அதுல தொடுகிற போது தொடு உணர்ச்சி வந்துருமா. நாம என்ன பண்றோம், ஒரு கரண்ட்ல பச்சை மூங்கில வச்சோம்னா கரண்ட் ஷாக் அடி. இந்த காய்ந்து போன மூங்கில் கொம்பு அந்த மூங்கில் தடியை கையில் எடுத்து கொண்டு அங்கிருந்து மனைவி அழைத்து கொண்டு வந்து அந்த திருப்புலீச்சுரத்து திருக்குளம், இன்னைக்கு சிதம்பரத்துல அந்த திருக்குளம் இருக்கு, இளமை ஆக்கினார் கோயில்னு இருக்கு. அந்த குளத்துல திருப்புலீச்சுரத்து குளத்துல எல்லாரும் பார்க்க இறங்கி அந்த தண்டின் முனையை, ஒரு முனையை வெறு பிடிச்சினார், இன்னொரு முனை அந்த அம்மா பிடிச்சுக்கிட்டாங்க. நானை மலர் சோலை வாவி நன்னித்தம் உண்மை காப்பாறு புனைமணி வேணு தண்டின் இருதலை பிடித்து புக்கார். இப்படி தண்டின் இரண்டு முனைகளை பிடித்து இவர் குளத்துல மூழ்க போகிற போது, அன்பனே நிறுத்து, ஐயன்மீர் இவன் மனைவியினுடைய கையை பிடித்துத்தான் நான் மூழ்க சொன்னேன். இவன் உண்மையிலேயே ஓட்டம் மறைச்சு வச்சிருக்கிறதுனாலதான் கை பிடிக்காம தண்டனுடைய முனையை பிடித்து கொண்டு குளத்துல மூழ்குகிறான். அதனால சத்தியம் பண்றதா இருந்தா மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு தான் மூழ்கணும் என்று சொல்லி தடுக்கிறார் வந்தவன். தண்டிரு தலையும் பற்றி புகும் அவர் நோக்கும் போது வெள் திருநீற்றி முண்ட வேதியர் மாதை தேண்டி கொண்டு உடல் மூழ்கீர் என்ன கூடாமை பாரோர் கேட்ப பண்டிதம் செய்கை சொல்கி மூழ்கினார் பழுதில்லாதார். மனைவியினுடைய கையை பிடித்து கொண்டுதான் மூழ்க வேண்டும் என்று அடியார் சொன்ன போது, அப்பதான் எல்லாரும் கேட்கும்படியாக இளமை காலத்துல எனக்கும் மனைவிக்கும் ஒரு உடன்பாடு, அதனாலே நான் மனைவியை தொடுவதற்கு இல்லை. எத்தனை காலமாக மனைவியை தீண்டாமல், மனைவி கணவனை தீண்டாம, ஒருவரை ஒருவர் தீண்டாம நாங்க வாழ்ந்து வந்தோம் என்ற உண்மை சொல்லி அப்பவ அந்த நிலை மாறாமல் அந்த தண்டின் இரு முனையை பிடித்து கொண்டே வாவியில் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவியாரும் மேவிய மூப்பு நீங்கி விருப்புறம் இளமை பெற்று தேவரும் முனிவர் யாரும் இறப்பொடி பொழியும் தெய்வ பூவின் மாமழையில் மீள மூழ்குவார் போன்று தோன்ற திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் இப்பொழுது அந்த ஒருவரை ஒருவர் கையை பிடிக்காமலே தண்டின் இருமுனையை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கி அவர்கள் அப்படி எழுந்திருக்கின்ற போது அந்த முதுமையானது நீங்கி மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்றே சபதம் செய்கிற காலத்துல எப்படி ஒருவர் தொடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காலத்துல இருந்த அந்த இளமை மீண்டும் அவர்களுக்கு அந்த இளமை பொலிவோடு அந்த இளமையோடு அந்த அழகாக அப்படியே மேல வருகிறார்கள். அந்த இளமை பெற்று தேவரும் முனிவர் யாரும் சிறப்போடு எல்லாரும் மலர்மழை போய் அந்த பூவில் மாமலையில் மீள மூழ்குவார் போன்று தோன்ற இறைவன் அவர்களுக்கு அந்த முதுமையை நீக்கி இளமையை கொடுத்தார். நாமெல்லாம் குழந்தையா பிறக்கிறோம், குழந்தையா பிறந்து வளர்ந்து பருவம் வருகிறது, இளமை பெறுகிறோம், இளமை முடிந்து முதுமை வருகிறது.
முதுமையான பிறகு மறுபடி இளமையை பெற முடியுமான்னா முடியாது. அது ஒருத்தரால் தான் முடியும். அவர் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும். அந்த இளமையை கொடுத்து அந்த இளமையை ஆக்கினார். பழைய இளமையை பெற்று அந்த புதுப்பொலிவோடு இப்படி திருநீலகண்டரும் அவருடைய துணைவி ஆகிய அந்த அம்மையாரும் இளமையோடு எழுந்தார்கள். அந்நிலை அவரை காணும் அதிசயம் கண்டாரெல்லாம் முன்னிலை நின்ற வேத முதல்வரை கண்டாரில்லை. தேவர்கள் மலர்மழை பொழிய அந்தர துந்தி முழங்க திருநீலகண்டரும் அவருடைய மனைவியாரும் இளமை கோலத்திலே அந்த குளத்திலிருந்து வெளிப்படுகிற போது இந்த அடியவராக வந்த அந்தணரை காணவில்லை. அவர் திடீர்னு மறைஞ்சிட்டார். இந்நிலை இருந்த வண்ணம் என் என மருண்டு நின்றார். துண்ணிய விசும்பினோடு துணையுடல் விடை மேல் கண்டார். எல்லாரும் இப்படி பார்த்து கொண்டிருக்கிற போது அங்க ஒரு ஜோதி எழுந்தது. அந்த ஜோதியுள் 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 ஜோதியாக ரிஷப வாகனத்துல பார்வதி சமேதராக எம்பெருமான் காட்சி தருகிறார். திருவே என் செல்வமே தேனே வானோர் செழிஞ்சுடரே செழிஞ்சுடர்னர் ஜோதி மிக்க உருவேயல் உறவே என் ஊரே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே என் கண்ணே கண்ணில் கருமணியே மணியாடி பாவாய் காவாய். திருநீலகண்டரும் அவருடைய துணைவியாரும் இப்படி எம்பெருமானை மகாதேவா மகாதேவா சம்போ சங்கரா பார்வதீனேய சாமகீத பிரியன் மணிகண்ட சீகண்ட சதிகண்ட சாமகண்ட ஜய ஜய எனும் தொண்டர் இதய மலர்மேவிய ஜடாமகுடல் மதனதகனல் சந்திரசேகரன் போற்றி பரவுகிறார். மல்ருளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் செல்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் தாமும் வென்ற ஐம்புலனால் நிக்கீர் விருகுடன் இருக்க நம்பான் என்றும் இளமை நீங்காது என்றெழுந்தருளினாரே. இறைவன் சொன்னார் என்று அந்த வென்ற ஐம்புலனால் மிக்கீர். இந்த புலன்கள் இருக்கிறத எல்லாரையும் வென்றுகிட்டே இருந்தது. ஓரவட்டார் ஒன்றை உண்ணவட்டார் மலரிட்டு உனதுதால் சேரவட்டார் ஐவர் செய்வதென் யான். புலன்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கும். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய். இப்ப எல்லாரையும் அடக்கி கொண்டிருந்தது. எல்லாரையும் வெற்றி பெற்ற அந்த புலனை இவர் வென்றார். அதனால்தான் வென்ற ஐம்புலனால் மிக்கி. உங்களை மாதிரி புலனை வென்றவர்கள் எந்த உலகத்திலும் கிடையாது. கட்டழகுடைய மனைவி, இளமை பருவம், பக்கத்துல இருந்துகனே ஒருத்தர் தொடாமலே அந்த திருநீலகண்டம் என்ற மகாமந்திரத்தின் மேல வைத்திருக்கிற அந்த அபரிமிதமான அன்பையை பெரிதாக எண்ணி
மனைவியை தொடாமல், கணவன் மனைவியை தொடாமல், மனைவி கணவனை தொடாமல் காலமெல்லாம் வாழ்ந்தீர்களே என்று இருவரையும் சிறப்பு கொடுக்கிறார். வென்ற புலனால் மிக்கீர், இந்த இளமையோடு நீங்கள் எழுந்தருளி என்னிடத்தில் என்றும் இந்த இளமை நீங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனார் மறைந்தார். திருத்தொண்டர்களிலே குருவருளாலே முத்தி பெற்றவர்கள் 12 பேர், சிவலிங்கத்தால முத்தி பெற்றவர்கள் 30 பேர், சிவனடியார்களை வழிபட்டு முத்தி பெற்றவர்கள் 19 பேர். திருநீலகண்டர் சிவனடியார்களை வழிபட்டு முத்தி பெற்றவர். அதனாலதான் பட்டணத்தார் இவருடைய பெருமை சொல்றார். வாழால் மகவரிந்து ஊட்டவல்லி நல்லன் மாதி சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் நான் இனி சென்று தொண்டு செய்து ஆளாவது எப்படியோ காலத்தியப்பருக்கே புலன்களை வென்று சிற்றின்பத்தை அறவே துறந்து பேரின்பமாகிய இறைவனுடைய திருவடியை நினைந்து வாழ்ந்த அந்த உறுதி, அந்த வெற்றி பெற்ற வீரர். அதனாலதான் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் என்று இறைவனால் பாராட்ட பெற்ற திருநீலகண்டருடைய பெருமையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு 2 சம்சாரம், வரவியார் சங்கிலியார், 2 மனைவியரோட வாழ்ந்தவர். ஆனா மனைவியர் 2 பேரை வைத்துக்கிட்டு எப்படி வாழ்ந்தார்னு அவருக்கு தெரியும். அது எவ்வளவு சிரமம்னு தெரியும். அதனாலதான் இப்படிப்பட்ட அந்த பெருமகனாரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று திருத்தொண்டர் தொகையிலே முதன்மையாக சுந்தரர் வைத்து சிறப்பு செய்கிறார். சிறப்புடை பொருளை முந்துரக்களத்தல். அப்படிப்பட்ட சிறப்பான அடியார் திருநீலகண்ட நாயனார் என்பதனை சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கின்றோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் முகனே.